கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டாம் பருவ நெல் சாகுபடியில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் கிடைத்துள்ளது. இயற்கை முறையில் விவசாயிகள் சாகுபடியில் ஈடுபட்டது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விவசாயத்தை முக்கிய தொழிலாக கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல், வாழை, தென்னை மற்றும் பணப்பயிரான ரப்பர் ஆகியவை அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றது. இதில் கன்னிப்பூ, கும்பப்பூ என இரு பருவங்கள் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. தென்மேற்கு, வடகிழக்கு என இங்கு பருவமழை பொழிவதால் மாவட்டத்தின் அழகாக திகழும் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு உள்ளிட்ட அணைகள் 3000க்கும் மேற்பட்ட பாசன குளங்கள் என பற்றாக்குறையின்றி சாகுபடிக்கு தண்ணீர் இருந்து வருகின்றது. மாவட்டம் முழுவதும் 14,000 ஏக்கர் பரப்பளவில் இரண்டாம் பருவமான கும்பப்பூ சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். இந்த கும்பப்பூ சாகுபடியில் TR 10,009, TPS 3 என்ற 2 வகை நெல் ரகங்களும், பாரம்பரிய நெல் ரகங்களான கருப்பு கவுனி, கொட்டாரம் சம்பா, கொள்ளஞ்சம்பா போன்ற நெல் வகைகளும் விவசாயிகள் சாகுபடி செய்தனர். தற்போது சாகுபடி முடிந்து அமோக விளைச்சலுடன் நெல் அறுவடைக்கு தயாராகி வருகின்றனர் விவசாயிகள். இயற்கையை பாதுகாக்கும் வகையில் இயற்கை உரங்களை பயன்படுத்தி பாரம்பரிய பயிர்களை ஊக்குவிக்கும் வகையில் வேளாண் அதிகாரிகள் அவ்வப்போது பயிர்களை பார்வையிட்டு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். இதன் பலனாக தற்போது பாரம்பரிய நெல் ரகங்கள் குறைந்த செலவில் நல்ல மகசூலை ஈட்டியுள்ளன. இது குறித்து பாரம்பரிய நெல்லான கருப்பு கவுனியை சாகுபடி செய்துள்ள விவசாயி ஆறுமுகம் நமது செய்தியாளரிடம் பேசுகையில், 50 நாள் நாட்டாங்கல் வைத்து அதுவும் 50 நாள் பிடிக்க நட்டுருக்கேன். நடும் பொழுது உழவுக்கு பிறகு 5 கட்டு வேப்பங்களையை போட்டு சாதா உழுது சாதா நடவுமாக இங்குள்ள மக்கள் வச்சு பொதுமக்கள் வச்சு நட்டுருக்கேன். இயற்கை உரம் தவிர குலையை தவிர வேற எந்த உரம் போடல. ஒரு 60 நாளுக்கு பிறகு பயோ பொட்டாஷும் வேப்பம்னாக்கும் மிக்ஸ் பண்ணி போட்டேன். அதன்படி எந்த உரமும் அடிக்கவில்லை, எந்த மருந்தும் கெமிக்கல் மருந்து இன்னும் யூஸ் பண்ணல. இப்போ அறுவடை சீசன்ல வந்துருக்கு. 10 நாள்ல வயலில் அறக்க வேண்டிய நேரம். கெமிக்கல் உரம் போடாமல் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வயலில் நெல் விளையும். நெல் மேலும் விவசாயிகள் பாரம்பரிய நெல் பயிருக்கு மாறி வருவதாக தெரிவிக்கும் வேளாண்மை இணை இயக்குனர் ஜெங்கின் பிரபாகர் தொடர்ந்து கூறுகையில், இந்த பாரம்பரிய நெல் ரகங்களுடைய சிறப்பு இயல்புகள் என்னவென்றால், நம்ம ரசாயன உரம் போட தேவையில்லை. ரசாயன உரம் போட்டோம்னா இது அதிக அளவில் வளர்ந்து சாய்ந்து விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுத்தும். ஒரு வைக்கல் மட்டும்தான் மிஞ்சும் என்கிற சூழ்நிலை உண்டாகும். அதனால ரசாயன உரங்களை முற்றிலுமாக நம்ம இதில் போடுவதை தவிர்க்கிறோம். அது தவிர இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் உற்பத்தி ஆகிற அரிசி அதிக விலை கிடைக்கிறது. கிலோவுக்கு 310 ரூபாய் கிடைக்குது. அதே வேளையில் சாதாரண ரகங்களுக்கு அரிசிக்கு 50 கிலோ தான் கிடைக்குது. தற்போது செயற்கையான பூச்சி மருந்து தெளிக்காமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி பாரம்பரிய நெல் விவசாயத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் விமலாவுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.